நான் சாரி. அவரு கண் கலங்கி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. என்னடா ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்டாரா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு மக்கள்ட்ட நின்னு கண் கலங்கி பேசுற அளவுக்கு ஒரு எமோஷனல் குடுக்குறாரே! என்னவா இருக்குங்கிற மாரி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அவரோட தாட் என்ன அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் அதே நேரத்துல வந்து இது அரசியல் இல்லையா? அந்த துறையில ஜெயிக்கிறதுக்கு அவ்ளோ வருஷங்கள் ஆச்சு. அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அந்த துறைக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா, இந்த அரசியல்ங்கிற துறையில எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ப தளபதி டிவிகே அவர்கள் எந்த அளவுக்கு சமாளிக்க போறாரு. அதெல்லாம் நினைக்கும்போது நமக்கும் கொஞ்சம் லைட்டா அங்கங்க பீதி ஆயிட்டே தான் இருக்கு. பட் இருந்தாலும் முடியும்பா. அதோட எத்தன வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளோ பேர பார்த்துருப்பாங்க. அவருக்கும் வயசு ஆயிடுச்சு. 50 வயசு கிட்டத்தட்ட 50க்கு மேல தான் நெனைக்கிறேன். 50 ப்ளஸ்ன்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கட்ஸ் இருக்கும் இல்லையா? "வர்றத பார்த்துக்கலாம் போடா" அப்படின்னு நெனைக்கிற ஒரு கேரக்டர் அவரு. ஸோ நமக்காக ஒரு பெரிய ஒரு சவாலோட அந்த க அரசியல் களத்துல குதிச்சு, பெரிய ஒரு விஷயத்த பண்றதுக்கு காத்துக்கிட்டு கிடக்குறாரு. மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த எலக்ஷன்ல நமக்கு தெரிய வந்துரும். சரி ஓகே. நம்ம வேலூர்ல என்ன பேசியிருக்கிறாரு? எப்படி பேசியிருக்கிறாரு? பயங்கரமா இருக்கு. அழுவுறாரு அப்படிலாம் ஃபீல் பண்ணி அந்த தம்ப்நெயில பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு ஆடியோ பார்க்கணும்னு தோணுச்சு. டு பி ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, அந்த 30 மினிட்ஸ் வீடியோவ நாங்க பார்த்துட்டோம். பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆனுச்சு. சரி ஓகே. அந்த 30 மினிட்ஸ் வீடியோ ஃபுல்லா பார்த்தோன்னா, ஆல்ரெடி நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வெக்ஸ் ஆயிருப்பீங்க. ரொம்ப அந்த ஒரு ஃபீலிங்ல இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. விஜயோட தீவிர ரசிகர்கள் ஒரு பக்கம் போய் இப்ப தொண்டர்களா மாறிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது, எனக்கு ஒரு 2, 3 இடத்துல ரொம்ப டச் ஆனுச்சு. ஸோ அந்த கிளிப்ப மட்டும் எடுத்துட்டு வந்து ரியாக்ஷனோட அவர்ட்ட நமக்கு என்ன தோணுதுங்கிறத கன்வே பண்ணலான்ட்டு ஒரு முடிவோட தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்துருவோமா? வாங்க அந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இந்த இடத்துல அப்படியே ஃபீல் பண்ணி நிக்கும்போது நமக்கே சங்கடமாச்சு. என்ன மனுஷன் ஏன்டா கண் கலங்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்களுக்கு நான் என்ன தோணுங்கிறத மட்டும்தான், நான் என்ன யோசிக்கிறது மட்டும் தான் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும். பட் பார்க்காதவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ புதுசாக இருக்கும் இல்லையா? பார்த்து வருமா? ஃபுல்லாக பார்க்க வேணாம். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நினைக்கிறேன். அது எவ்வளோதான் முக்கியமானதை மட்டும் எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சா அதையே 10, 15 நிமிஷத்துக்கு வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு தான் அவர் தலைவர் பேசுகிறாரு. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பேசுவாங்க. அதை கழித்து பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு கூட அந்த நல்ல விஷயங்கள் வராது. நம்ம ஆளு ஒரு 30 மினிட்ஸ் பேசுறாரு. அது எப்படி கம்மி பண்ணாலும் 15 நிமிஷம், 20 நிமிஷத்துக்கு மேல போயிருது. அதனால இப்பயே 13 நிமிஷம், 14 நிமிஷம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. சரி ஓகே பார்த்துக்குவோமா? வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். போர் அடிக்கிற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் வேற லெவல் ஃபீல் இல்லையா? அந்த ஃபீலுக்குலாம் நம்ம போர்லாம் குடுக்கக்கூடாது இல்லையா? வாங்க பார்த்துக்குறோம். ம். அரங்கமே அப்படியே அதி கிளம்புது. ஒரு பெரிய ஊரு, ஒரு குட்டி கதை. ரைட், ரைட். ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகுற மாதிரி ஒரு குட்டி ஜங்ஷன், கதையிலேருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நான் நின்றுட்டு என்னமோ இருக்கு. சொல்ல போறான்னு ரொம்ப பயந்தேன். ஆனா செம்மையா இருக்கும். காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினா தான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் கண்டிப்பா. மாறும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆனால் அந்த க்ரௌடில் இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணங்களோட இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, எங்களுக்கு இல்லாத அனுபவம்ப்பா. நாங்க பார்க்காத நாங்க காளையா, பார்க்காத காளையா? அடடடடடா. நாங்க பார்க்காத மாடா. மாடா, அப்படி போடு. நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள மீதி போறாங்க. வாங்கிட்டு வரணும். ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எப்படி முடியும்? எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி அவ்வளவுதான். போட்டுருச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் என்று ஒரு என்ட்ரி ஒன்னு ஆமா. கொடுக்கறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலேயே முடியல, உன்னால முடியுமாடா? நீ எல்லாம் என்னத்த போய் கிழிக்க போற, எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்கிறோம்,
இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்குறான். பாவம் அந்த காலை கிட்ட போய் அடிபட்டு சாவ போறான். பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிதாபப்பட்டு, ஐயோ பாவமே, இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காலை கிட்ட, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காலை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலைய தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி பேசுறாங்க. வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நச 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 நசன் ஒரே பேச்சு. என்ன பண்றது, தலையை குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பெரியவர் வர்றார். வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காளையை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமா இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோடு இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு அப்படின்னோடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியாக வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாரா, இந்த சின்னவங்க பெரியவங்க அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. அவ்வளோதான், இதுதான் மேட்ரு. ஸோ நீ சூப்பர்ப்பா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போறார். இப்போ அந்த கதையில் அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன் தான். நான் இல்லப்பா, நான் இல்லப்பா, நான் இல்லைங்க, நான் இல்லை, நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிகே தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில, இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமெல்லாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. மக்களே, உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டுமே தான் வர தடைகள் சதிகள் சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த 2026 இந்த தேர்தலில் டிவிகே தில்லா நிற்கும். இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். ஏன் நம்மளோட எதிரிகளுக்கு கூட அது நல்லாவே தெரியும். அதனாலதான் நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு.
என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு தோழியை முடிச்சுட்டாரு அப்படியே. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். என்ன பயங்கர ஃபீல் பண்ணி பேசுறாரு, ரொம்ப எமோஷனலாக இல்லை இந்த இடத்துல தான் கண் கலந்து அப்படியே கண்ணீர் வருது. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவதூறுப்படுத்துறாங்க, அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் ஏதோ பண்ணுறாங்க. நமக்கு தெரியல, நமக்கு வந்த நியூஸை கொண்டு ரெண்டு தான் வரா நியூஸ் எவ்வளோ இருக்கும்ல. கண்டிப்பாக அரசியல்னால அதெல்லாம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இதெல்லாம் தாங்கி தான் வந்தாகணும். இருந்தாலும் ரொம்ப பாவம், மனசு நொந்து போயிருக்காரு, வேதனையாக இருக்கு. அந்த 50 வருஷங்கிறது எம்ஜிஆர் ஐயாவுக்கு அப்படி தான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு இப்படி நடந்துட்டாங்க. சாரி, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் த ப்ரூஃப். ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். வேற லெவலில் இருக்கு. இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள். 5 வருஷமா பதிலே சொல்லாம அப்படியே கடந்து வந்துட்டாரு. ஆனா இனிமே அப்பெல்லாம் இருக்க முடியாது, பதில் சொல்லி ஆகணும். மக்களே, இந்த தீய சக்தி, இந்த அட்ராசிட்டிய ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னா அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்றது தான் ஒரே சொல்யூஷன். அதுக்கான ரிமோட் தான் வரப்போற எலெக்ஷன். அந்த ரிமோட்ல நீங்க அழுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன், அதுதான் நம்ம விசில் சின்னத்தோட பட்டன். இந்த 4 விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதும். ஒவ்வொரு இவிஎம் மெஷின்லயும் விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்த அழுத்துங்க. எப்படி செம்மையா இருக்குல்ல, பச்சக்கு பச்சக்கு, அவ்வளவுதான். இப்ப அதனுடைய கண்டினியூஷனா சில விஷயங்கள் இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியா சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்படும். உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். எல்லாருக்கும் அரசியல் தெரியும். மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை, அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான
மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்லாமல் இருக்காங்க. சே, போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். நீனும் அதை தான் பண்ணணும். எத்தனை குடும்பங்கள் நடத்துறது. மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். திறமையே இருக்கணும். மலை கிராமங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படும். கண்டிப்பாக வேணும். பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். நல்ல விஷயம். கரெக்ட். ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும். தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும். இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறது. அந்த கொள்ளையடிச்சிருக்கிற வச்சிருக்கிற பணத்தில் ஒரு பங்கு ஒன்று கொடுத்து இந்த அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணி. கல்லாப்பட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறார். ஓகே, அது இதே ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இன்னும் நிறைய 30 நிமிஷம் சூப்பராக பேசினாரு. ஓகே, எனக்கு 2-3 சீனு ரொம்ப இந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் எமோஷ்னலாக பேசி ஃபீல் பண்ணது, ப்ளஸ் குட்டி ஸ்டோரி சொன்னது, சில ப்ளஸ் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ பார்த்த மாதிரி அதெல்லாம் உண்மையிலே இந்த எலெக்ஷனை பொறுத்த வரையிலும் 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர் ஐயா அவர் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது இதே மாதிரி பயங்கரமான பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ எப்படி விஜய் சாருக்கு எப்படி என்னென்ன எதிர்ப்புகள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்தார், சிஎம் ஆனார். அதுக்கப்புறம் அவர் மாதிரி ஆட்சி செய்யும் இதுவரையிலும் இல்லையேங்கிற அளவுக்கு இப்போ யோசிக்கிற அளவுக்கு அப்போ ஆட்சி பண்ணிட்டு போயிட்டார். பட் நம்ம அந்த நேரத்தில் குழந்தை பூர்வமாக இருந்துட்டோம். தெரியல ஆட்சியில் என்ன, அரசியல் என்ன, தலைவராக என்னன்னு தெரியாமல் ஒரு இருந்த ஸ்டேஜில் நல்லபடியாக ஆட்சி பண்ணிட்டு போய் இத்தனை வருஷ காலமும் அவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மேபி ஒருவேளை இது விஜய் ஐயா அண்ணா அவர்களுக்கு இந்த அரசியல் களத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்து, மக்கள்லாம் சேர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல முடிவு எடுத்து அவர் சிஎம் சீட்டில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் சாரை பற்றி எப்படி இப்போ பேசிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இவரை பற்றியும் இன்னும் வரப்போகிற தலைமுறைகள் 2-3 தலைமுறைகள் அப்புறமும் விஜய் சார் ஒருத்தர் வந்தார், அவருக்கு ஆட்சி பண்ணார், அப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற பேசுகிற அளவுக்கு இவரோட ஆட்சி இருக்கணுங்கிறது தான் ஒரு சராசரி மனுஷனாக ஒரு குடிமகனாக என்னோட ஆசை. ஏன்னா நிறைய இருக்குது அரசியல் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்போட விலை இன்றைக்கி 30 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா திடீர்னு நாளைக்கே நினச்சி தமிழ்நாட்டில் வைக்கிற சோப்பு ஒவ்வொரு சோப்பு 300 ரூபான்னு கூட சொல்லலாம். நம்ம வேறு வழியில் வாங்கி தான் ஆகும். ஸோ அதே நேரத்தில் அது 30 ரூபா எதுக்கடா 30 ரூபா, ஸோ அசல் ரேட்டுக்கு வாங்குற ரேட்டு 10 ரூபா கொடுறா, என் மக்களுக்கு 10 ரூபாய் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? இதில் நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அது மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க நினச்சா அந்த மக்களை எந்த வகையிலும் கஷ்டப்படுத்தாமல் இந்த ஆட்சி பண்ண முடியும். அதே அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தில் அது பெரிய ஒரு விஷயம். அது ஆனால் இவ்வளோ தூரமாக தில்லா பண்ணுறாப்புல. ஸோ அந்த கதையில் வர மாதிரி தில்லா கெத்தா சிறுபயனா உள்ளே வந்துட்டார். சிறுபயங்கிறது வயசில் இல்லை, அந்த அனுபவத்தில் அப்படின்னு வச்சுக்கலாமே. அனுபவத்தில் சிறுபயனா உள்ளே வந்தாலும் இங்கே என்ன தேவை, யாருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டா அது போதுமே. அதில் வயசு வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்கிறது தான் அந்த கதையோட நோக்கம் இல்லையா? ஸோ அந்த வகையில் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த எலெக்ஷன் பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த எலெக்ஷனில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஓட்டர் ஐடிலாம் பாதி பேருக்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ திரும்ப அப்ளை பண்ணால் திரும்ப வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நிறைய இடத்துல மறுபடியும் கேன்சல் ஆகுது, திரும்ப கரெக்ட் சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்திருக்குங்கிறாங்க. ஸோ எதுக்காக இவ்வளோ வருஷம் இல்லாமல் இப்போ பண்ணாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி கொடுத்தவங்க இதே தேர்தல் ஆணையத்துலேருந்து தான் கையெழுத்து வந்துச்சு. அப்போ அது செல்லாது அப்படின்னா அதுக்கு அப்போ போட்ட ஓட்டுகளும் செல்லாதுன்னு சொல்லிடலாமா? ரொம்ப ஈஸியாக போயிடல. அந்த ஓட்டர் ஐடி செல்லாதுன்னா அந்த ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டு போட்டவங்க யாரும் செல்லாது, அவங்க சூஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் யாரும் வெற்றியாளர்கள் கிடையாது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டா முடியுமா? முடியாது.
ஆனால் இதை பண்ண முடியும். ஏன்னா இதில் பாதிக்கும் போது நம்ம தானே, அவங்க யாரும் கிடையாது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த எலெக்ஷனில் வந்திருக்கும் போது இன்னும் வந்து தாக்கங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை ஒருத்தவங்களை நோண்ட 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 அவங்களை எதிர்க்க தான் அவங்க பெருசாகிட்டே இருப்பாங்க. எதிர்க்கிறவங்க ரொம்ப ஆள் அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்கிற மாதிரி தான் இது எல்லா விதத்திலும் பொருந்தும். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் பொலிட்டிக்கலில் வந்து பெரிய ஒரு எதிர்ப்பாளராக நம்ம டிவிக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய பிரதிபலிப்பு, இதனுடைய வேகம் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் ஆஃப்டர் எலெக்ஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நல்லதே நடக்கட்டும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.